the experiences of being an actor has contributed to him being a better composer. அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள். அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் எவ்ரிடே, கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்கார். அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும், the way as an actor he has improved himself, evolved. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெயின் அவர் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம்செல்ஃப், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல். தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அண்ட் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, விட்டு ஐம் கோயிங் டு பிகம் அ ப்ரொடியூசர் அப்படின்னாரு. ஓ பண்ணுங்க அப்படின்னு. நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிலிம் பண்ணுறோம், நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம், நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓ சூப்பர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. யார் டைரக்டர் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் டைரக்டர், சூப்பர் படம், பயங்கரமான படம், சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன், பயங்கரமான. இது வந்து ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் தட் யூ செட்? அவங்க அப்பவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம். ஓ சூப்பர் ஜிவி பண்ணுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் everything that he does, the conviction he has to do a film like that,